नीलादुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्भोत्य कृष्णं पारार्त्यं शं श्रुतिशतशरशतमध्यापयन्ति सोच्छिष्ठायां शचि निगलितं याबलात्कृत्य पुङ्क्ते गोदा तस्यै नमेदमिदं भूयेवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்வாவை பாடியுள்ளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியன்னை மாத்தன்னாங் கடவா வண்ணமே நல்கு அஞ்சுகுடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையல விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து श्री विष्णुचित्त पुरनंदन कल्पवल्ली श्री रंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलामिवान्यां गोधां वंदे अनन्यशरणः शरणमहं प्रपद्ये। பூமிப்பிராட்டியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆண்டாள் ரங்கநாதனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக அவனையே திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேணும் அப்படின்னு குழல் அழகர் என்று கொண்டாடினாள். வாயழகர் என்று கொண்டாடினார். குடலழகர், கண்ணழகர், எழுகமல கொப்பூழில் என்று ஆச்சரியமாக திருவரங்கத்துக்கு மங்களாசாசனம் பண்ணுகிற பொழுது குடலழகர் என்று கொண்டாடினாள். கண்ணழகர் என்று கொண்டாடுகிறாள். வாயழகர் என்று கொண்டாடுகிறாள். கொப்பூழில் எழுகமலப்பூவழகர் என்று அழகன் என்னே கொண்டாடுகிறாள். அழகனாக அலங்காரனாக அப்படி இருக்கக்கூடிய பெருமாளை கொண்டாடி அவனை சென்று கிட்ட வேணும், அவனையே அடைய வேணும், அவனோடு சம்ஸ்லேஷிக்க வேணுங்கிற கிரமமாகத்தான் உலகத்தாருக்கு நோன்பு நமக்கு கிருஷ்ணானுபவம் அப்படிங்கிற ரீதியிலே பாவநோன்பு என்று நோக்க ஆரம்பித்து 1023 நாட்கள். ஏன்னா ரொம்ப பரிசிரமப்பட்டு இத்தனை காரியம் பண்ணியிருக்காளோ இல்லை. இந்த குழந்தைகளெல்லாம் முதல்ல ஆரம்பமாக நாராயணனை நமக்கே வரதிருவான்னு ஆரம்பிச்சு அப்படி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாட்டாருக்கு பலத்தை கொடுத்து அப்புறம் அது தேவதாந்திர பஜனம், அதாவது வருணதேவனும் இவர்களுக்கு ஒத்தாசை பண்ணும்படியாக சொல்லி இப்படி எம்பெருமானை பற்றி பாடினால் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன, பாவங்கள் எல்லாம் பூர்வாகம் என்ன உத்தராகம் என்ன, இதில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் தொலைந்துவோம் அப்படின்னு சொல்லி அதற்கு பிற்பாடு 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பி அது 5 லட்சம் கோடி பெண்களை எழுப்புவதற்கு உபலட்சணமாக கொள்ளப்பட்டு அவர்களை எழுப்பி கோயில் காப்பானை எழுப்பி வாசல் காப்பானை எழுப்பி நந்தகோபனை எழுப்பி யசோத பிராட்டி எழுப்பி கண்ணனை எழுப்பி அவர் எழுந்திருக்காம போக எங்கள் அண்ணாவை எழுப்புங்கோன்னு சொல்லாதபடிக்கு திரும்பிப்படுத்துக நம்பிமுத்த பிரானை எழுப்பி அதுக்கப்புறம் இந்த நந்தகோபன் இருக்காரே எம்பெருமானை போல இருக்காரே அவருக்கு உண்டானதான பெருமையை சொல்லி எம்பெருமாட்டின்னு சொல்லப்படுகிறதான யசோத பிராட்டியை எழுப்பி அம்பரமுடல் தொங்கி உருளந்து ஒம்பருமானை எழுப்பி அதுக்கப்புறம் இப்படி பெருமைகள் எல்லாம் ஏற்பட்டு எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணி அப்போ உந்து குத்து 33 பாசுரங்களாலே பிராட்டியை பெருமாளை 2 பேரையும் சேர்த்து எழுப்பி என்ன கண்காணிக்க வந்தவர்கள் உம்மை எழுப்புவதா நீ போய் அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுவதா என்ன அவளை பிடித்து தன்னுடைய திருமார்பிலே கடத்தி இதெல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு அந்த அவனுடைய பெருமை ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் என்ன சுடரே அப்படின்னு திருடப்பிரமாண சித்தனாக இருக்கக்கூடியது வேதத்தாலே சொல்லப்பட்டவனே, வேதத்தாலும் அறிய முடியாத அளவுக்கு உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு பலவாறு அவனை கொண்டாடி அதுக்கப்புறம் ஒரு மங்களாசாசனம் அதில் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து உன்னை கொண்டாடுகிறோம்னு சொல்லி அந்த எம்பெருமானுக்கு ஒரு மங்களாசாசனத்தை பண்ணி அதுக்கப்புறமாக அபிமான சூன்யதை சொன்னது இந்த பாசுரம்னா அனன்யாரக சேஷத்துவம். பெருமானிடத்தில் மட்டும் நாம் நம்முடைய சேஷத்துவத்தை காண்பிக்க வேண்டும் என்பதை எப்பேற்பட்ட ராஜாக்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தால் அவர்கள் எல்லாமே
கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லி, அப்படி ஐஸ்வர்யார்த்திகளாக இல்லாமல் எம்பெருமானுடைய திருவடி நிலைகளை பிரார்த்திக்க வேணும்னு சொல்லப்பட்டு, அதாவது திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தித்து இம்மினோ அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவதுக்கிணங்க நம்ம அந்த பெருமானை பற்ற போகணும், மற்ற எல்லா தியாஜ்யங்கள்னு சொல்லி, அப்படி அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கரிய இரண்டு கண்களாலே எங்கள் மேலே நோக்கினே, ஆனால் என்ன கிடைக்கும், எங்களுக்கு கிருபை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்தது வரைக்கும் 22 பாசுரங்கள். 23வது பாசுரத்தில் வச்சசா சாந்தயித்வைனும் லோச்சனாபியாம் பிபன்னிவான்னு எப்படி விபீஷணாழ்வானை பார்த்தபோது வச்சசாம் சாந்தயித்வனும், ஏன்னா ரொம்ப சாபராதரை போலேன்னு சொல்கிறான். நன்னா பேசுவாராம், நன்னா வாய் கிழிக்க நன்னா பேச வேண்டியது, வக்கனையாக பேசுகிறா அப்படிங்கிறவளோ இல்லையோ. பெருமாள் பேசுகிறாரா அப்படின்னா அது கடல் வார்த்தையாகவும் கொள்ளலாம், அதே போல் அதை கடல் வார்த்தையாகவும் கொள்ளலாம், தேர்த்தட்டு வார்த்தையாகவும் கொள்ளலாம்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, இந்த பாசுரத்தில். ஏன்னா கடல் கரை வார்த்தை விபீஷணாழ்வானுக்கு தான் இக்கரையிலே இவருக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணிவிட்டார். ஏன்னா அதாவது அக்கறையில் திருப்புலானி சமுத்திரக்கரை அந்த பக்கம் நிற்கிற போது ஆகாய மார்க்கமாக விபீஷணாழ்வான் வர ஒரு 4 பேரை கொண்டு வந்துட்டார். வந்தவுடனே இங்கே சுக்ரீவன்லாம் கீழே இருந்து குமுறுறார், வரட்ட கீழே அவனை போட்டு தள்ளிவிடுறேன் அப்படி இப்படின்னு பேசுகிறார். அப்போ தான் நீ முன்னு இந்த கண்ணு, இன்னைக்கு வரப்போகிறது அன்னி இந்த கண்ணு, இன்றைக்கி தான் வரப்போகிறது இந்த குழந்தை. அதனால் இவருக்கு பகவான் பட்டாபிரா, அதாவது சக்கரவர்த்தி திருமகனுக்கு இப்போ வந்த கண்ணுக்குட்டி விபீஷணாழ்வான் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார். முன்னாடி அன்னின்ன கண்ணுன்னா முன்னாடி வந்தவர் சுக்ரீவன், இன்னின்ன கண்ணுன்னா விபீஷணாழ்வான் மேலே இருக்கார். வரட்டமேனு அவர் மேலே எதே சொல்கிறார், இங்கே வந்தால் அவரை போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அதான் ராமனுக்கு ரொம்ப கோவம் வருது, ஐயா சுக்ரீவா இப்படி சொல்லாதே, நீ நீதிக்கு வந்தே, இவன் இன்றைக்கி வந்திருக்கான், அவ்வளோதான், இருவருக்கும் கதி ஒன்றே அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொல்கிறார் வச்சசாம் சாந்த யுத்மேனம். அதுக்கு முன்னாடி சொல்கிறார் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்லி அவரிடத்துல நிவேதகத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், நிவேதகத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு, என்னை சீக்கிரம் கொண்டு போ, ராவனிடத்தில் கொண்டு போ, சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடிய ராமனிடத்திலே கொண்டு செல் அப்படின்னு பிரார்த்திக்க ரொம்ப நேரம் ஆயிடுத்து. அப்போ தான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு ரொம்ப அப்படியே உழைச்சால், நம்மளை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார், நம்ம அவரை பார்க்காம விட்டுட்டோம் பற்றியா, இப்போ கூட இருக்கிறவா இந்த மாதிரி பண்ணிட்டாளே சுக்ரீவன் இப்படி பண்ணிட்டாரே மகாராஜரே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்படியாக. ஏன்னா அவர் நன்னா வார்த்தை, ஏன்னா ராமனுக்கு வால்மீ ஸ்ரீமான் ஒரு திருநாமம் உண்டு, நீதிமான் புத்திமான் வால்மீ ஸ்ரீமான் என்று அவர் நன்னா பேசுகிறான். அவர் எங்கே சுவாமி உபதேசம் பண்ணார், எங்கே சுவாமி பேசினார்னா ஏதோ யுத்த காண்டத்தில் அங்கங்கே பேசியிருக்கார். அப்போ அவர் நன்னா வச்சசாம் சாந்தயித்வீனம் அப்படி நன்னா பேசக்கூடியவராக இருக்கிறபடினால பெண்கள் எல்லாம் வந்த உடனே இவர் அவர் சொல்கிறார், நீங்களாம் எத்தனை பாடுபட்டுருக்கீர்கள், குளிரில் இதுலேயும் பேசி கொண்டு எல்லாம் வந்து இத்தனை பேர் எல்லாம் திரட்டி கொண்டு வந்து கடைசியில் எங்களை எழுப்பி கோயில் காப்பான எழுப்பி வாசல் காப்பான எழுப்பி நந்தகோபுரம் எழுப்பி பிராட்டி எழுப்பி என்னை எழுப்பி அம்பிமுத்த பிரானை எழுப்பி இவ்வளோ காரியம் பண்ணியிருக்கேன், நீங்களாம் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க இல்லையோ அப்படின்னு பெருமாள் கொஞ்சம் அப்படி ஆஸ்வாசப்படுத்தி, நீங்கள்லாம் வந்திருக்கீர்கள், இவ்வளோ தூரம் வந்திருக்கீர்கள், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆராய்ந்து அருள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டபோது அப்போ தான் சொல்கிறார், இல்லை இது நாங்களாம் வந்திருக்கோம், ஆனால் இப்படி போகிற போக்குலையோ வர்ற போக்குலையோ இப்படிலாம் கேட்கக்கூடாது, உட்காந்து கேட்கணும், நீ முதல்ல எழுந்துன்னு வா அப்படி அவர்களுக்கு ஆஸ்வாசமாக 4 வார்த்தை பேசுகிறான். நறுக்கு தெரித்தார் போலே ரொம்ப நன்னா பேசுகிறாராம். வாக்குங்கிறது அவ்வளோ என்னன்னா அப்படி மதுர பாஷணம் பண்ணுகிறானாம் எம்பெருமான். இப்படி மதுர பாஷணம் பண்ணுறது எதை பார்த்தேன்னா, நீ பெருமாளே நீ அப்படியே அங்கிருந்து எல்லாம் சொல்லக்கூடாது, நீ உன்னுடைய பீட்டத்துலேருந்து ஏந்துக்கணும், ஏந்திருந்து வரடோ, எழுந்திருந்து வந்து உங்களோட நடையழக நாங்கள்லாம் சேவிச்சாகணும். இப்போ சேவித்த பிற்பாடு தான் சொல்லுவோம். அப்போ ஆராய்ந்து அருள் அப்படின்னு கேட்டபோது இப்போ சொல்ல அப்படின்னு கேட்டாராம் கிருஷ்ணன். அது சொன்னால்
29 வாட்டில் சொல்லிட்டா. 29 வைத்தோம், என்ன சொல்கிறோங்கிறத அங்கே சொல்கிறோம், இரு அப்படின்னு அவருக்கு சொல்லி அழைத்தது தான் இந்த பாசுரம். ஐயா கொஞ்சம் உன்னோட குகையிலேருந்து வெளியில் வரியா என்று சொன்ன பாசுரம் தான் 23வது பாசுரம். பெருமாள் சிங்கத்தை போல் இருக்காராம். ஏன்னா அவர் சிங்கம் போலே எப்படி சிங்கமானது ஒரு குகையிலிருந்து புறப்பட்டு வந்தால் இப்படியெல்லாம் காரியம் பண்ணுமோ, வெளியிலேருந்து ஒரு 6 மாதம் மழை காலம்னு வச்சுக்கோங்க, மழை காலத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கும், இன்னும் ஆகாரத்தில் என்ன சாப்பிட்டு போய் படுத்துட்டுனா அப்படியே 6 மாதம் அதோட பெடையே அது பக்கத்தில் வந்ததுன்னா இது ஏற்றுறதுக்கும் போது அதோட பெடையே பக்கத்தில், அதாவது சிங்கத்தினுடைய பெண் சிங்கம் இருக்கும் அது பக்கத்தில் வந்தால் கூட பயப்படுமா, அப்படி பார்க்குமா அது. இப்போ பெருமாள் உள்ளுக்குள்ளேருந்து ஏந்திருந்து வரணும், குகையிலேருந்து வரணும், மூலஸ்தானத்துலேருந்து திருவரங்கத்திலிருந்து பெருமாள் நம்பெருமாள் மூலவர் எப்படி படுத்துன்னு இருக்க போகிறார். உற்சவர் நம்பெருமாளோ இல்லையோ, இவெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம்னு சொல்கிறார். அவளுக்கு நம்பெருமாள். இப்போ நம்பெருமாள்லாம் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் நம்பெருமாள் தான். பெருமாள் அங்கேயிருந்து புறப்பட்டு வர்றார். எப்படி வர்றார் அப்படின்னா சதுர்கதின்னு சொல்கிறார். 4 விதமான கதிகளை தன்னுடைய மூலஸ்தானத்திலிருந்து புறப்படும் போது சிம்மகதி கண்டருள்கிறான். அதுக்கப்புறமா கீழப்படியில் பெருமாள் அங்கேருந்து அது வரைக்கும் உள்ளேருந்து வரார். அப்படி ஜில் 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 ஜில்னு வரார். வந்துட்டு கீழப்படி துவாரபாலகர்கள் கீழப்படியில் இறங்குறார். இறங்கி வராலையோ நேர பார்த்தோம்னா அங்கே ரேவதி மண்டபம் இருக்கும், அந்த பக்கம் பார்த்தோம்னா அர்ஜுன மண்டபம் இருக்கும். அங்கே தான் உள்ளுக்குள்ளே தான் சேரவழி நாச்சியாருடைய சன்னிதி இருக்குது. அப்போ இங்கே இறங்குறார். இறங்கி இப்படி வராதோ இல்லையோ, வந்தால் ஒரு 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 புலியானது எப்படி நடக்கும், வியாகரம், நல்ல சிம்மகதி, அதுக்கப்புறம் வியாகரத்தினுடைய கதி, அதுக்கப்புறம் யானையினுடைய கஜகதி, அதுக்கப்புறம் வீதிகளில் வர்றபோது சிவிற்கு தோன்றும்படியாக ஒரு காளையை போல நடந்து விடுகிறான், ரிஷபகதி கண்டு வருகிறான். 4 விதமான கதி கண்டு வருகிறார் நம்பெருமாள். அப்போ நம்பெருமாள் இப்படி பெருமாள் நடக்கணும், அவர் நடக்கிறத பார்க்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்தது தான் இந்த 23வது பாசுரம். மாறி மலமழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர்வங்க எப்பாடும் பேர்ந்துதறி மோரிடமிருந்து முழங்கி புறப்பட்டு புதர்மா போலே நீ போய் போவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சிறிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். நாங்கள் வந்த காரியம் என்ன நீ தான் ஆராய்ஞ்சு பார்த்து சொல்லணும்னாரா. இவர் நன்னா பேசுவார் இல்லையோ, வாங்க உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு மதுரமான பாஷணங்கள். நீங்கள்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு இங்கே வந்திருக்கீங்க, என்னை பார்க்குறதுக்கு எத்தனை பாடுபட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பெருமாள் தன்னை பார்க்க வந்தவர்களை பார்த்து இப்படி பார்க்குறார். இவர்களுடைய அழகளை ஈடுபட்டு இப்படி பார்த்துட்டே இருக்கிறான். அப்படிலாம் பார்க்காதே நேரவார் அப்படின்னு சொல்லுவதற்கு அவர்களெல்லாம் நாங்கள் எதுக்கு வந்துருக்கோம் நீயே வேணும் நீ சொல்லுன்னுட்டான். நாங்கள் ஏதாவது வந்துருவோம் நீ சொல்லுன்னா பெருமாள் இப்படி பார்க்குறார். அப்படியா சரி ஆடாம். அப்போ தான் சொல்கிறான் மாரிமலமடைஞ்சில் வருஷா காலத்தில் எப்படி சிங்கமானது தன்னுடைய அப்படி படுத்து கிடக்கும், மாறி மலை முடைஞ்சில் பர்வதாதிப சிம்மஹா பர்வதாதிக நிஷ்கர்மிய சிம்மஹா கிரி குகாஷயான்னு கிரிக்குள்ளே, அதாவது குகைக்குள்ளிருந்து ஒரு சிங்கமானது புறப்பட்டு வந்தால் எப்படி புறப்பட்டு வருமோ அதுபோல் பெருமாள் என்ன பண்ணுறாராம், மாறி மலமடைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் நன்னா அப்படி உறங்குறது. மன்னினா தன்னுடைய படையோடு சேர்ந்து கொண்டு உறங்குகிறது. அப்படி இது தனி இது தனின்னு தோற்றலை, ரெண்டும் ஒரு வஸ்து போலே தோற்றமளிக்கிறது. அப்படி உணப்படுதுட்டு மன்னி கிடந்துறங்கும் அப்படி சிங்கத்தை போலே. ஏன்னா பிரிந்திருப்பவருக்கு துக்கம், பிரிந்தவர்கள் சேர்ந்தால் போகதசை, அப்போ அனுபவிக்க வேண்டிய தசையோ இல்லையோ, அதனால் அப்படி மாறி மலமடைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து. சீரிய சிங்கம், இந்த சிங்கம் இருக்கே இது பக்கத்தில் பெட வந்தால் கூட அந்த மாதிரி சீருது. அப்படி தன்னுடைய வெளியில் வரும்போது இப்படி இங்கேயும் பார்க்கும், இப்படி பார்த்துட்டு அப்படி பெடரி ஒரு சிலுக்கும். அப்படி சிலுப்பி அப்படி முன்னங்கால் அப்படி முன்னாடி வைக்கும், பின்னங்கால் அப்படி பின்னாடி இழுத்துட்டு அப்படியே அப்படி 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 குப்பாடு மாதிரி அப்படி போடும். அப்படி கும்பாச்சு அப்படி போட்டுட்டு அப்படி பார்க்க அப்படி மேலே பார்த்துட்டு ஆண் வாய பழகும். இதெல்லாம் பண்ணுறது இல்லை. சிங்கத்தை நம்ம கூண்டுக்குள்ளே பார்த்தோம்ல இதெல்லாம் பண்ணுறது. இப்போ இது பெருமாளே வர்ற மாதிரி இருக்க வச்சுக்கணும். பெருமாள் சிங்கம் போலே தானே
புறப்பட்டு வந்தானால் எப்படி இருக்கும்? சதுர்கதின்னு சொல்கிறா பெரியவாளாம். சதுர்கதியரே அப்படின்னு சொல்கிறா. 4 விதமான கதி பெருமாள் கண்டருளாலாம். அதான் நீன் கோயில் நின்னிங்கனையே போந்தருளின்னு சொல்கிறா. அப்படி பெருமாள் மண்ணி கிடந்துறங்கும் சிறிசிங்கம். அந்த சிங்கத்தை போல சிறிசிங்கம் அறிவுற்றது. நம்மெல்லாம் அறிவுறுறோம். சம்சாரிகளுக்கு எப்படி அறிவுற்று அப்படின்னா எப்படின்னா, இவர்களுக்கு காலம்தான் உணர்த்தணும், இவனுக்கு நேரத்தை. பெருமாளுக்கு நம்மளை போல இருக்கக்கூடிய சேதனர்கள் உணர்த்த வேண்டும். ஸ்ரீசிங்கம் அறிவித்து தீ விழித்து. பெருமாள் தீ விழிப்பறா. இது என்ன சுவாமி, பெருமாள் போய் தீ மாதிரி விழிப்பறான்னா அது என்னவா? ஐஸ்வரம். அது எப்படி இருக்கான்? அது எம்பெருமானுக்கு ஒரு ஒரு விரோதி நிரசனம் பண்ணிவிட்டு எம்பெருமான் இருக்கிற போது எப்படி இருக்கானோ அப்போ பார்க்குறானோ இல்லையோ, அது போல இருக்கக்கூடிய பார்வை தான் என்ன சொல்கிறா? ஸ்ரீசிங்கம் அறிவுற்று தீ விழித்து. தீ விழிக்கிறதுங்கிறது அப்படி பார்க்குறது அப்படி இருக்கே தவிர, ஒரு விரோதி நிரசன சாமர்த்தியம், விரோதிகளை நிரசிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்த எம்பெருமான் அவர்களை முடிச்சா எப்படி இருக்கும்? அதுதான் என்னன்னு சொல்கிறா? அதை தான் ஐஸ்வரம். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த ஐஸ்வரத்தை போய், ஐஸ்வர்யம்னா நியமன சாமர்த்தியம். ஐஸ்வரம் நியமனம், நியமன சாமர்த்தியம் கொண்டு இருக்கானோ இல்லையா, அதுதான் பெருமாளுக்கு ஐஸ்வர்யம். அப்படி அந்த பெருமாள் அறிவுற்று தீவிழித்து பெருமாளுக்கு சேதனர்கள் நம்ம தான் எழுப்பணும். அதான் பாராத்தியம்சம் ஸ்ருதி சதசரசித்த மத்தியாவயந்தின்னு சொன்னான். ஆனால் நம்ம உணர்த்துறது இது காலம் உணர்த்துகிறது. அதுதான் பெருமானை உணர்த்துறது நம்ம உணர்த்துறோம், நம்மளை உணர்த்துறது காலம் உணர்த்துகிறது. அப்போ அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும். வேரி மயிர் பொங்க, உடம்பில் இருக்கக்கூடிய அந்த மயிரெல்லாம் அப்படியே மயிர் கூச்சலிக்கிறது. உலை மயிர், அது உடம்பில் இருக்கக்கூடிய உலை மயிரெலாம் வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்ததுரி. அப்படி இந்த பக்கம் பார்க்குறது, இந்த பக்கம் பார்க்குறது, உதறுகிறது. அப்படி உதறிட்டு அப்படி உதறிட்டு அப்படி பார்க்குறது அறிவுற்று தீவிழித்து வேறு வேறு பொங்க எப்பாடும் பேர்ந்தது. ஏன்னா அந்த உலைமையில் இருக்கக்கூடிய ஒரு வாசனை, அது சர்வகந்தம்னு சொல்லும்படியா பெருமான் திருமீனின்னு சொன்னால் எல்லா கந்தமத்துக்கும் சேர்த்து இருக்கானோ இல்லையோ, அது மாதிரி இருக்கான். எரிவை எப்பாடும் பேர்ந்ததிரி மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. மூறு நிமிர்ந்து நன்னா அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு முழங்குகிறது, கர்ஜிக்கிறது. இந்த கர்ஜனையை கொடுத்துட்டு பெருமாள் கர்ஜிக்கிறதுன்னா பெருமாள் எப்படி கர்ஜிப்பறா அப்படின்னா, அவள்லாம் சொல்கிறாளோ இல்லையோ, அந்த கைங்கறி மண்டவாளாம் பெருமாளை பார்த்துட்டு ஹூ ஹூ அப்படின்னு சொல்லுவாள். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பெருமாளுக்கு புறப்பட்டு வரார் அப்படின்னு சொல்கிறாள். மூன்று வந்து வழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூய் பூவண்ணா. அவர் பெருமாள் எப்படி புறப்பட்டு வர்றாரோ அது மாதிரி பூய் பூவண்ணா, காயாம்பூர் நிறத்தவத்தவனா. ஏன்னா லோகத்தில் ஒரு உதாரணம் சொல்லணும். பெருமாளுடைய நிறத்துக்கு காயாம்பூர் சொல்கிற மாதிரி, அந்த கண்ணுக்கு எதை சொல்கிறோம் அப்படின்னா பங்கஜத்தை சொல்கிறோமோ இல்லையோ, தாமரையை சொல்கிறோமோ இல்லையோ, அது மாதிரி பெருமாளுக்கு ஏதோ ஒரு உபமானம் சொல்ல வேண்டும் இல்லையோ. அதனாலே பூய் பூவண்ணா நீ கோயில் நின்னிங்கனே போந்தருளி. நீ உன்னோட ஆசனத்திலிருந்து புறப்பட்டு வரவணும். கோயில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடைய சிறி சிங்காதனம். இந்த கோப்புடைய சிறி சிங்காதனம்னா பெருமாள் அந்த சிங்காசனத்தில் ஏறி அமர்ந்திருக்காராம். அந்த சிங்காசனம் எப்படி இருக்குன்னா, அதாவது ஞான அஜ்ஞானாதிகளைப் போலேவும் ஐஸ்வர்ய அனைஸ்வர்யத்தை போலேவும் சொன்னான். 4 நாள் 8 காலம். கோப்புடைய ஸ்ரீ சிங்காசனம்னா 8 கால். அதில் முதல்ல ஞானத்துக்கு அப்புறம் ஞான அஜ்ஞான ஞான, அதுக்கப்புறம் ஐஸ்வர்ய, அதுக்கப்புறம் வைராக்கிய, தர்மம். அதாவது ஞானம், அதுக்கப்புறம் தர்மம், அதுக்கப்புறம் நியமன சாமர்த்தியம். இப்போ ஞான அஜ்ஞானாதிகள் அப்படின்னு சொல்கிறா. ஞானம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, இப்படி 4 கால். தர்ம ஞான ஐஸ்வர்ய, அப்படி 4 கால் இருந்ததுன்னா அதுக்கு தர்ம ஞானம். ஒன்று தர்மம்னு சொன்னால் அதுக்கு தனியாக அதர்மம்னு, ஞானம்னு சொன்னால் அஜ்ஞானம். அதே போல் ஐஸ்வர்யம்னு சொன்னால் அனைஸ்வர்யம், வைராக்கியம்னு சொன்னால் அவைராக்கியம். அப்போ 4 நாள் 8 எடுத்துட்டு ஞான ஐஸ்வர்ய வைராக்கிய
அப்போ முதல்ல தர்மம்னு சொன்னால் அதர்மம் ரெண்டாச்சு, ஞானன்னு சொன்னால் அஜ்ஞானம் சொல்லிட்டோம் ரெண்டாச்சு, 2 ஆச்சு, ஐஸ்வர்யம்னு சொல்ல அனைஸ்வர்யம் 6ஆச்சு, அதே போல் ஐஸ்வர்யமாச்சு, அதே போல் வைராக்கியம்னு சொன்னால் அவைராக்கியம். அப்போ மொத்தம் 4 8 இடத்துலையோ இதெல்லாம் இருக்கக்கூடிய சிங்கம். அதில் நீ உட்காரணும். எப்படி சிங்கமானது குகையிலிருந்து புறப்பட்டு வெளியில் முன்ன பார்க்குறதோ, எப்படி பறக்கிறதுனா அது தாவி தாவி போகிறதோ இல்லையோ, அப்படி தான் பெருமாள் ஞான வைராக்கிய அதே போல் தர்ம அதர்ம ஐஸ்வர்ய அனைஸ்வர்ய வைராக்கிய அவைராக்கியன்னு சொல்லப்படுகிற இந்த கோப்புடை சிங்காசனத்திலிருந்து சிங்கமாக இருக்கக்கூடிய பெருமாள் மாரிமரமடைஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் சிங்கம் அறிவுத்தத்தை விழித்து வெறுமை முங்கப்பாடம் பேர்ந்ததிரி மூரிடமிருந்து வழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூய்ப்புவண்ணா நின் கோயில் இங்கனே போந்தருளி. இங்கேருந்து கோயிலேருந்து புறப்பட்டு போந்தருளி கோப்புடைய சிங்காதனத்திலிருந்து அந்த கோப்புன்னு சொல்லப்படுகிற 8 விதமான இடங்கள் இதெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து, நாங்கள் எல்லாம் வந்திருக்க காரியத்தை நீ ஆராய்ந்து பார்த்து சொல்ல வேண்டும். ஏற்கனவே பார்த்துட்டா எல்லா பாசுரத்துலையும் இவ்வளோலாம் சொல்லியிருக்கவங்க எல்லாம் இவெல்லாம் ரொம்ப பாடுபட்டு வந்திருக்கா, இப்போ போய் அவள்கிட்ட விரைச்சிருந்தோம்னா என்ன கிடைக்கும் தெரியாது, அதனால் மரியாதையை சொல்லுவோம், நீங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்திருக்க, நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் எல்லாம் சொல்ல முடியும், உங்கள் கட்டம் எல்லாம் எங்களுக்கு புரியுது, ஆனால் எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதே மாதிரி பெருமாள் நீங்கள்லாம் நல்லா சிரமப்பட்டுருக்கு, விடிகாத்தால் எந்திருந்து இத்தனை பேரை எழுப்பி அவா வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ஞானத்தெல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்லி இது என்ன விபரீத ஞானமா இல்லை என்ன விதமான ஞானம்னு அவர்களுக்கெல்லாம் சொல்லி இவ்வளோ எழுப்பி வீட்டுக்கு வந்து அவர்களை எழுப்பி 10 பேரை எழுப்புறதே பெரும்பாடாக இருக்குது. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு எல்லாரையும் எழுப்பி ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுருக்கவங்க நீங்களாம். அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும், என்ன சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப மதுரமான பாஷணத்தை சொல்லி அவர்களை அப்படியே தாஜா பண்ணோன்னே சொல்லுன்னா இப்போ தான் இதெல்லாம் புறப்பட்டு வருதான். அப்படி 8 ஒரு சிங்கத்தை போலே தானும் நடந்து சதுர்கதி கண்டருளி அந்த ஆசனத்திலிருந்து அமர்ந்து நாங்கள் வந்த காரியத்தை நீ ஆராய்ந்து சொல்ல வேண்டும், யோஜனை பண்ணி சொல்லு அப்படின்னு பிரார்த்தித்தது 23வது பாசுரம். ஆச்சரியமான பாசுரம். அந்த 23வது பாசுரத்திலே நான் தான் 4 விதமான கதியை கண்டருள்கிறான் அப்படின்னு சொல்கிறது போல நம்பெருமாள் இவையெல்லாம் நம்பெருமாள் பக்கத்திலே காணலாம்னு பூர்வர்கள் சொல்லும் பற்றியிருந்தோம். பாசுரத்துக்கு அத்தனை பேரும் உண்டு. அப்போ சிங்கமானது குகையிலிருந்து புறப்பட்டு வந்தால் எப்படி வருமோ அதுபோல பெருமாள் தம்முடைய ஆஸ்தானத்திலிருந்து என்னை எழுப்புறதுக்காக இத்தனை பாடுபட்டேடா அப்படின்னு ஆஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடியதான கிருஷ்ணனுடைய ஸ்திதி இப்படி ஒரு சிங்கத்தை போலே இருந்தாலும் அவரிடத்துல போய் நாங்கள் கேட்குறோம், நாங்கள் எதுக்கு வந்தோம் நீ சொல்லுன்னோம், நீங்கள் எதுக்கு வந்தோங்கோ எதுக்கு கடைசியில் சொல்லவே மாட்டா, நாங்கள் எதுக்கு வந்தோம் நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா ஆராய்ந்து அருள் ஏலோ ரம்பா வாங்கி சொல்லி முடித்தது 23வது பாசுரம். மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த நாள் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி அமைந்து கொள்ளுகிறேன். ஸ்ரீமதே ரம்பஜா மாத்திரம் நீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி உயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்.